ஒன் பை ஒன் விலகி வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு. எந்த வேலை எடுத்தாலும் தடை இருக்கக்கூடாது. வேலை அமைப்புகளை பெரிய வெற்றி காணும். வேலை சுமை என்பது அதிகரித்து கொண்டே இருக்குது சாமி, ஒன்றும் பண்ண முடியல என்னால். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறின அந்த வேலை அமைப்பில் நல்லா இருக்கவே இல்லை சாமி, இங்கே போனதை விட அங்கே மோசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி உன்னதமாக அமையும். 6ஆம் இடத்துல குரு இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு நம்மளுக்கு விரையாதிபதி தான், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீச்சகதி பெறுகின்றவர் தான் குரு பகவான். நம்மளுக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவரே, நம்மளுக்கு 10ஆம் அதிபதியும் அவரே, தொழில் காரகனாகவும் வரார். இருவித பண்புகளாக வரும்பொழுது மகரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் ஏற்றம் தரக்கூடிய நிகழ்வாக அமைப்பு. ஒரு வேலை எடுத்து செய்யணும்னா அதில் வெற்றி காரணம்னா நம்மளுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புகழ் அது தேவைன்னா கண்டிப்பாக 5ஆம் இடம் விருத்தி அடையணும். இப்போ 5ஆம் இடம் விருத்தி அடையும். வீட்டின் தேவைகள் பூர்த்தி செய்யும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். பிள்ளைகள் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல அதுக்கு செலவினத்தை பண்ணி நம்மளால் முடியலைங்க. கல்விக்கு ஃபீஸ் வெட்ட முடியல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறோமில்ல, இப்போ அதுக்கெல்லாம் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக அமைப்பு. ஒரு முன்னேற்றம் தரும் என்றே சொல்ல, ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த வரைக்கும் மைனஸ் தாங்க போயிருக்கு, ப்ளஸ் என்பதே இனிமேல் ப்ளஸ் எல்லாம் இனி ப்ளஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. வேலை சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சஞ்சலங்கள், குடும்ப உறவுகளில் ஏற்பட்டு வந்த பிரிவுகள் இதெல்லாம் மாறும். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலே சுகபோகத்துக்கும் திருமணத்துக்கும் எந்த தடையும் கிடையாது, சுப நிகழ்ச்சிகளுக்கும் தடை கிடையாது. விரயமாக இருந்திருந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் மாறி நல்லது ஒரு கோட்டைஜிகள் ஐயா நல்ல நிகழ்வுகள் நடக்க போதுன்னு அர்த்தம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி உன்னதமாக அமைப்பு. சுபருங்க, ஒரேவா சொல்லப்போனால் சுபம்தான். இல்லறத்தில் நடைபெற்றிருந்த பிரச்சனை முதல்ல, கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல முழுமையாக விலகும். இந்த 7 சனி காலத்திலையும் நம்மளுக்கு கணவன் மனைவி உறவிலையும் பிரச்சனை கொடுக்கும். அந்த நேரத்தில் இந்த ராகு பகவானுடைய தன்மையில் இது ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட். அதாவது ராகு 11 இருக்காரு, சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வரும்போது சுகபோகத்தை அள்ளித் தருகின்ற அமைப்பாகும். சனி பகவான் கொடுக்கின்ற விரயத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய தன்மையாகவும் இந்த காலம் இருக்கும். நம்மளுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல தனவரவு கிடைக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சியால் தனவரவு கிடைக்கக்கூடிய முதல் ராசி எதிரான மேஷராசி. மகரம் ஏற்கனவே 4ஆம் இடத்தில் இருந்தார் சுக்கிர பகவான், செலவீனத்தையும் மட்டுமே கொடுத்திருந்தார். வேலை வாய்ப்புகள் பரவாயில்லை சுவாமி, இந்த மாதம் நம்மளுக்கு என்னங்க மடமாறுறாருனா 29/6/2025 முதல் 26/7/2025 வரைக்கும் இது வரைக்கும் மேஷத்தில் இருந்து வந்த சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து ரிஷபத்துக்கு இடம்பெயர்கிறார். அவருடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறப்போகிறார். இந்த ஆட்சி காலம் என்பது ஒரு மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய காலமாக அமையும். அதுவும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, 5ஆம் அதிபதி ஆட்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, பிள்ளை பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ஒன் பை ஒன் விலகி வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு. எந்த வேலை எடுத்தாலும் தடை இருக்கக்கூடாது. வேலை அமைப்புகளை பெரிய வெற்றி காணும். வேலை சுமை என்பது அதிகரித்து கொண்டே இருக்குது சாமி, ஒன்றும் பண்ண முடியல என்னால். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறின அந்த வேலை அமைப்பில் நல்லா இருக்கவே இல்லை சாமி, இங்கே போனதை விட அங்கே மோசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி உன்னதமாக அமையும். 6ஆம் இடத்துல குரு இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு நம்மளுக்கு விரையாதிபதி தான், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீச்சகதி பெறுகின்றவர் தான் குரு பகவான். நம்மளுக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவரே, நம்மளுக்கு 10ஆம் அதிபதியும் அவரே, தொழில் காரகனாகவும் வரார். இருவித பண்புகளாக வரும்பொழுது மகரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் ஏற்றம் தரக்கூடிய நிகழ்வாக அமைப்பு. ஒரு வேலை எடுத்து செய்யணும்னா அதில் வெற்றி காரணம்னா நம்மளுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புகழ் அது தேவைன்னா கண்டிப்பாக 5ஆம் இடம் விருத்தி அடையணும். இப்போ 5ஆம் இடம் விருத்தி அடையும். இது வரைக்கும் கன்சீவ் ஆகலைங்க, கல்யாணம் ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க, குழந்தை பேர் இல்லாமல் இருக்கணும், இப்பொழுது அந்த அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது. புத்திரபாகியம் கிட்டக்கூடிய அமைப்பு. ஒரு மனிதனுக்கு திடீர் திருமணம் என்று சொல்லக்கூடிய காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம். இதெல்லாம் 5ஆம் இடத்துல நகரும்போது தான் கிடைக்கும். 5 விருத்தி அடையணும், 5 பூர்வ புண்ணியம் விளங்கணும், குலதெய்வ அருள், இதெல்லாம் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரக்கூடிய காலம். என்ன சாமி இத்தனை வருஷமாக இத்தனை மாதமாக எதுவுமே இல்லையா? இருந்தாலும் இந்த சுக்கிரனுடைய அமைப்பு நீண்ட காலம், ஒரு 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான், ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவார். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பலாபலன் கிடைக்கும். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலப்புருஷ தத்துவத்துக்கு அமர்ந்தும் போது தான் அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது.
மகரத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, செலவீனங்கள் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, வேலை அமைப்பில் மாற்றம் செய்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் இப்போ முதலீடு கிடைக்கிற மாதிரி முதலீடு செஞ்சுட்டு நம்ம போன சாமி இப்போ வருமானத்தை தருகின்ற அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது. வேலை, வண்டி, வாகனங்கள் வாங்கிறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் ஈடுபடும். தடையாக இருந்து வந்த வீட்டு வேலையாகட்டும், கம்பெனி ஒர்க்ஸ் ஆகட்டும், வேலையில் நாம் ஐயா இந்த இடத்துல முதலீடு போட்டோம் இன்னும் திரும்பி எனக்கு ரிட்டனே வரல, அதெல்லாம் இப்பொழுது கிடைக்கக்கூடிய பாக்கியம். ஒரு லாபம் என்று சொல்லக்கூடிய லாபத்தை நேரடியாக பார்க்குறாரு. அப்போ எல்லாமே உங்களுக்கு செல்லுபடியாகக்கூடிய தன்மை. எடுத்த வேலை முயற்சி செய்து வெற்றி பெறத்துக்கான அமைப்புகள் தேடி வருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். முயற்சி செய்து நாம் தோல்வி அடைஞ்சிட்டோமில்ல, இனி முயற்சி செய்கின்ற வேலைகளில் எல்லாத்திலையும் வெற்றி, தடையில்லாத வெற்றி என்று சொல்கிறோம். அந்த தடையில்லாத வெற்றியை சுக்கிர பகவான் உங்களுக்கு அளிக்க போகிறார். இந்த 28 நாட்கள் உன்னதமான அமைப்பெல்லாம் கிடைக்கும். சூரியனை போல இருக்கக்கூடிய காலமாக இந்த மகர ராசிக்கார் ஏற்கனவே நிமிர்ந்த நடை தான். எதையுமே அவங்க எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெற்றவர்கள் தான். இனிமேல் அதை எதிர்த்து போராடி வெற்றியும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும்போது வேலை சுமையை குறைக்கும். வேலை சுமை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கும். இது வரைக்கும் வேலை சுமை மட்டுமே அதிகரிச்சிருந்தது. வேலையில் வருமானம் இல்லாமல் இருந்தது. பார்த்தீங்கன்னா இப்போ வேலையில் வருமானத்தை தருகின்ற அமைப்பாகும். திருப்பி அதன் மூலயமா இன்னொரு வேலையை தொடங்கலாமான்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும். பிள்ளைகள் வழி பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கல்யாணம் ஏற்பாடாகட்டும், திருமணமாகட்டும், திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு முன்னேற்க முடியாமல் இருந்தால் அதெல்லாம் இப்போ கைகூடக்கூடிய காலமாக இருக்கும். இப்போ கை தெரியும். அதுக்கு முன்னே தட்டி போயிடுச்சுங்க, என்னன்னே தெரியல. இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய பயிற்சியும் ஒரு உன்னதமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். செல்வங்கள் சேர முதல்ல சொல்கிறது செல்வத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த 28 நாட்கள். பரவாயில்லைங்க, எதையோ சமாளித்து வந்துட்டோம். அந்த சொல்லுகின்ற சொல்லு தான் அங்கே தேவை. இந்த மாதம் எப்படியே சமாளிச்சிட்டோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஒன்றும் இல்லாமல் சமாளிச்சுட்டு வர்றது பெரிய விஷயம். வேலை இருந்துட்டு அதை சமாளிக்கிறது என்பது வேறு விஷயம். அந்த செயல் திட்டங்கள் எல்லாம் முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாக இந்த சுக்கிரனுடைய பயிற்சி மகரத்தை பொறுத்த வரைக்கும் உன்னதமான காலத்தை ஏற்படுத்த போகுது. வீட்டின் தேவைகள் பூர்த்தி செய்யும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். பிள்ளைகள் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல அது செலவினத்தை பண்ணி நம்மளால முடியலைங்க. கல்விக்கு ஃபீஸ் கட்ட முடியல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறோமில்ல. இப்போ அதுக்கெல்லாம் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக அமைப்பு ஒரு முன்னேற்றம் தரும் என்றே ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த வரைக்கும் மைனஸ் தாங்க போயிருக்கு. ப்ளஸ் என்பதே இனிமேல் ப்ளஸ் எல்லாம் இனி ப்ளஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. வேலை சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சஞ்சலங்கள், குடும்ப உறவுகளில் ஏற்பட்டு வந்த பிரிவுகள் இதெல்லாம் மாறும். உன்னதமான அமைப்பாக நம்ம செல்வங்களாகட்டும், செல்வம் சார்ந்த விஷயங்களாகட்டும், பிள்ளைகள் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும், பிள்ளைகள் திருமணத்தினுடைய பிரச்சனைகளாகட்டும் அனைத்தும் சரி செய்யக்கூடிய காலமாக இந்த 28 நாட்கள். கொடுக்கல் வாங்கல் முதல் கூட நிதி உதவி, ஃபைனான்சியல் ரீதியாகவும் நம்மளுக்கு பிரச்சனை தந்தால் அதெல்லாம் கூட சரி செய்யறதுக்காக இந்த 28 நாட்கள் சுக்கிரனுடைய பயிற்சி நன்றாக அமையும். நிறைய பேருக்கு லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும். திடீர் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறும். கோடீஸ்வரன் அமைப்புலாம் இங்கே கிடையாது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் லாட்டரி விற்கலை. மற்ற இடத்துல விற்கிறாங்கன்னா அது வேறு விஷயம். நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என் உயிர் எடுக்காதீங்க, இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன். அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்க, அதாவது ரொம்ப நாளாக நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த வரவு நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோமில்லை, அதெல்லாம் இப்பொழுது வந்து சேரக்கூடிய காலம். தாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் எல்லாத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும். வெற்றி என்பதை விட தடுத்து நிறுத்தாமல் தடையில்லாத வாழ்வு வாழ்ந்தாவே போதுமானது. சிறிய வளர்ச்சியாக இருந்தாலும் தடையில்லாத வளர்ச்சியாக இருந்தால் அவங்களுடைய வளர்ச்சி பெரிதாக மாறிடும். பெருமை தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியால் பெருமை. ஒருத்தனுடைய பெயர் ஓங்கி நிற்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இது வரைக்கும் சின்னதாக தான் இருந்தது என்னுடைய வட்டம், இப்பொழுது பெரிய வட்டமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறோமில்ல. இந்த வட்டம் அமைப்புகள்லாம் இப்போ பெருசாக மாறக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்கு இது ஏற்புடைய காலமாக அமையப்போகுது. இந்த 28 நாட்கள் உன்னதமான வளர்ச்சி தருகின்ற அமைப்பாகவும் அமைப்போது. நல்ல முன்னேற்றத்தை தரும் ஐயா. சோர்வில்லாத வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இது வரைக்கும் சோர்ந்து வாழ்ந்ததும் இல்லை, அந்த சோர்வு இல்லாத அமைப்பு, சோம்பல் இல்லாத அமைப்பெலாம் இப்போ கிடைக்க போகுது. நல்ல பாதைகள் கிடைக்கும், நல்ல உறவினர்கள் கிடைக்க போகிறாங்க, நல்ல நட்பு வட்டாரங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடையான விஷயங்கள் அனைத்தும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.